ஒரு ஆசிரியர் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு மாணவி அருகில் இருந்த மாணவியின் பென்சில் பாக்ஸை அவருக்கு தெரியாமல் எடுத்து தனது மேஜையில் மறைத்து வைத்துக் கொண்டார். பென்சில் பாக்ஸை பறிகொடுத்த மாணவி ஆசிரியரிடம் தனது பென்சில் பாக்ஸை காணவில்லை என்று கூறினார். ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, மாணவர்களே, இங்கு இருக்கும் யாரோ ஒருவர் தான் பென்சில் பாக்ஸை எடுத்திருப்பீர்கள். உங்களை நான் காட்டிக் கொடுக்க விரும்பவில்லை. உங்கள் கைக்குட்டையை எடுத்து அனைவரும் உங்கள் கண்களை கட்டிக் கொள்ளுங்கள். நான் வகுப்பறைக்கு வெளியே அமர்ந்திருக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் என்னிடம் வந்து எடுத்த பென்சில் பாக்ஸை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். ஒவ்வொரு மாணவராக கண்களை கட்டிக்கொண்டு வெளியே வந்தனர். திருடிய அந்த மாணவி யாருக்கும் தெரியாமல் பென்சில் பாக்ஸை எடுத்துக் கொண்டு வந்து ஆசிரியரிடம் கொடுத்து விட்டார். திருடியவரிடம் பென்சில் பாக்ஸ் ஒப்படைக்கப்பட்டது. திருடிய அந்த மாணவிக்கு இரவெல்லாம் தூக்கமே இல்லை. ஒருவேளை ஆசிரியர் காட்டி கொடுத்து இருந்தால் நமக்கு அது எவ்வளவு பெரிய அவமானமாக இருந்திருக்கும் என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருந்தார். அந்த ஆசிரியர் எவ்வளவு நல்லவர் என்று அவரை மனதிற்குள் புகழ்ந்தார். நானும் பெரிய ஆளாகி ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்ற கனவினை மனதில் ஏற்றினார். அந்த கனவு நிஜமானது. அவர் ஒரு நாள் ஆசிரியரானார். தன் வழியை மாற்றிய ஆசிரியையை காண விரும்பினார். நேரில் சந்தித்து அவரிடம் ஆசை பெற்றார். அந்த ஆசிரியரிடம், நான் தான் அந்த திருடிய பெண், என்னை ஏன் நீங்கள் காட்டிக் கொடுக்கவில்லை என்று கேட்டார். அதற்கு வயதான அந்த ஆசிரியர், நீதான் திருடினாய் என்று எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏனென்றால் நானும் கண்ணை கட்டி கொண்டுதான் வகுப்பறையின் வெளியே அமர்ந்திருந்தேன். ஒருவேளை நீதான் திருடினாய் என்று எனக்கு தெரிந்திருந்தால் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த நினைப்புதான் வரும். அதனால்தான் எனக்கும் தெரியக்கூடாது என்று நினைத்தேன் என்றாராம். வாழ்த்து பெற்ற ஆசிரியை மெய்யுந்து போனாராம். பக்குவமான இந்த ஆசிரியையின் தண்டனை அந்த மாணவியின் வாழ்க்கையை மாற்றியது. புனித பிரான்சிஸ் அசிசியாரும் அப்படிதான். கடவுள் மீது அவர் கொண்ட தனித்துவமான அன்பு, அதனை வெளிப்படுத்தும் அவருடைய தனித்துவமான வாழ்வு, அதனை பார்த்த பலருடைய வாழ்வின் போக்கையே மாற்றியது. நாமும் புனித பிரான்சிஸை போல மாறுவோமா?